அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்து. நான் உங்கள் அன்பு முகமது மீரான் பேசுகிறேன். இப்போ சமுதாயத்தில் நம்ம தலைமுறையில் தான் இப்படி ஆகிப்போச்சுன்னா, பிறக்கக்கூடிய வளரக்கூடிய தலைமுறைகளை ஒழுங்காக வளர்க்கணும். சரிங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் தெரியாமல் செய்கிற தவறுனால அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு சில நேரத்தில் என்ன ஆயிடுது, மனநிலையை பாதித்து விடுது. தாய் தப்பனை செய்கிற தவறு, அக்கம் பக்கத்தில் செய்கிறவங்க தவறு, இதனால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன செய்யுது, அவங்களுடைய மனநிலையே பாதிக்கப்படுது. அது எப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் விளக்கி புரிய வைக்க போகிறேன். சரியா? இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், இல்லை பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். பிறந்து அடுத்து 1 வருஷம் ஆனப்போவோ, 2 வருஷம் ஆனப்போவோ, அல்லது 3 வருஷம் ஆனதுக்கு பின்னாடியோ இன்னொரு குழந்தைய அந்த தாய் பெற்றெடுக்குது. அப்போ பெற்று எடுக்கும்போது அந்த தாய் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தைய குழந்தைன்னு நினைக்காம, ஒரு 3 வயசு பிள்ளையாக கூட இருக்கட்டும்னு வைங்களேன், அது குழந்தைன்னு நினைக்காம இதை மட்டும் குழந்தையாக கொஞ்சுது. பிறந்த பிள்ளைய மட்டும், அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற இப்போ புதுசாக பிறந்த பிள்ளைய மட்டும் கொஞ்சம் போது அந்த பிள்ளையினுடைய மனநிலை பாதிக்குமா இல்லையா? இப்போ இதை தாயோ தகப்பனோ உணர்வதில்லை. இது என்னமோ பெரிய வளர்ந்து ஆளான வயசான ஒரு பையன் மாதிரியோ இல்லை பொம்பளை மாதிரியோ நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தையை கொஞ்சாமல் அந்த குழந்தைய கொஞ்சம் போது இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, மனநிலை பாதிக்குது. எப்படின்னு கேட்டால், அந்த குழந்தை கூட பிறந்திருக்கு, அதுக்கு விவரம் தெரியாது. ஆனால் இந்த குழந்தை இருக்குல்ல, இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரியும். என்னடா நம்மளைத்தானே இப்போ பிள்ளைன்னு நினச்சாங்க, எவ்வளோ பாசம் காட்டி வளர்த்தாங்க, இப்போ யாரோ ஒருத்தன் பிறந்திருக்கு, அதுக்கு போய்ட்டு பாசம் காட்டுறாங்க, நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது, அந்த குழந்தைய மனநிலை பாதித்துடுது. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இது நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையனுக்கு 5 வயசு. சரியா? ஒரு பையனுக்கு 5 வயசு. அந்த 5 வயசு பையன் என்ன பண்ணிட்டான், தவந்துக்கிட்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்துக்கிட்டு இருந்தவன் என்ன ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா, தவக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தாய் தகப்பனுக்கு புரியலை, இவனால் ஏன் நடக்க முடியலையா, எந்திரிச்சு நிப்பாட்டி வச்சாலும் நடக்க மாட்டேங்கிறேன், தவக்கிறேன். இப்படி தவந்துக்கிட்டு சிறுநீர் எப்போதும் பாத்ரூமில் போய் கழிக்கிறவன் அங்கனுக்குள்ள இருந்து விடுறேன். அப்போ தாய் தகப்பனுக்கு புரியலை. இது நாளுக்கு நாள் இவனுடைய சேட்டையும் இப்படியே இருக்கிறதுனால தாய் தகப்பன் என்ன பண்ணாங்கன்னா, மனநல டாக்டர்கிட்ட போனாங்க, இந்த பையனை கூப்பிட்டு போய். அப்போ அந்த மனநல டாக்டர் அந்த குழந்தைகிட்ட கரெக்டான முறையில் பேசி வாங்கக்கூடிய திறமை மனநல டாக்டருக்கு இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி விஷயத்தை கறக்கணும் அப்படிங்கிறத மனநல டாக்டர் கரெக்டாக அந்த ட்ரைனிங் எடுத்ததுனால கரெக்டாக அந்த குழந்தைகிட்ட பேசி விஷயத்தை வாங்கிட்டார். அப்போ அந்த விஷயம் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க என்னை கவனித்தாங்க, என்னை ரொம்ப பாசமாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ நான் பெரிய பையனை ஆனவுடனே என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய தம்பியைத்தான் கவனிக்கிறாங்க. அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறான், அவன் தவக்கிறான், அவன் சிறுநீர் கண்ட இடத்துல இருக்கிறான், அதனால தான் நானும் அப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சால் தான் என்னைய பிடிக்கும் போட்டிருக்கு, என் தாய் தந்தை இருக்குது அப்படின்னு செஞ்சின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அந்த மனநல டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ எப்படி அவனுடைய மனநிலை பாதித்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்? தாய் தப்பு தானே காரணம். அப்போ விவரம் தெரிஞ்ச பையன், அவன் 5 வயசு பையனாலும் அவனுக்கு குழந்தை தானேங்க. ஒரு 10 வயசு வரைக்கும் அவன் குழந்தை தானே, அவன்கிட்ட அன்பு பாசத்தை காட்டணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பிறந்த குழந்தைய மட்டும் காட்டுவது, நீங்கள் சின்ன தலைமுறையிலேயே அந்த பிள்ளையினுடைய மனசில் நஞ்சை கலக்கிறீங்க. அது பெருந்து ஆளாச்சுன்னா சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்தாயிரும். சரியா? அடுத்து இன்னும் சில நம்ம அறியாமல் தவறு செய்கிறோம் சகோதரர்களே. ஒவ்வொருத்தருக்கும் சமுதாய அக்கறை இருக்கணும், சமுதாய சிந்தனை இருக்கணும், சமுதாய தொண்டு உணர்வு இருக்கணும், ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கோம், அது நம்மளுடைய பெத்த குழந்தையாக இருக்கலாம் அல்லது பேர குழந்தைகளாக இருக்கலாம். ஒரு கடைக்கு போய் நம்ம மிட்டாய் வாங்கி கொடுக்கும்போது பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் இருக்கான்னு தயவு செய்து பாருங்கள். விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கவனிப்பாங்க, அவங்கள்ட்ட காசு இருக்காது, ஏழையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் பாப்பா அது வேணுமா இது வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய மனசு பாதிக்குமா இல்லையா? ஒரு சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் கண்டிச்சிருப்பாங்க. எப்படி கண்டிச்சிருப்பான்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தா திங்கக்கூடாது அப்படிங்கிறவன் அவனுக்கு அந்த ஆசையே வராது, வீட்டில் அடிப்பாங்களேன்ட்டு பேசாமல் இருப்பான். ஆனால் சில பிள்ளைங்க கண்டிக்காமல் விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு காசும் கிடைக்காத ஏழை பசங்களாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு மிட்டாய் நீங்கள் 5 ரூபாய்க்கு உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய்க்காக இப்போ அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். சரியா?
ஏன்னா அதுவும் மனநிலை பாதிக்கும். அதே மாதிரி குழந்தைகள் இருக்கிற இடத்துல எல்லா குழந்தைகளும் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளை மட்டும் ஒரு முத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளை மட்டும் பெருமையாக கொஞ்சாதீங்க. சில அனாதை குழந்தைகள் கூட இருக்கலாம், தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கலாம், பாசத்துக்கு ஏங்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த குழந்தைய முன்னாடி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள் அப்படின்னு தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே சமுதாய பொறுப்புணர்வு இருக்குது. அப்போ நம்ம பிள்ளை அடுத்த பிள்ளை அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லாம் குழந்தை தான். யார் பெற்றிருந்தாலும் அது குழந்தை தான். அந்த உணர்வோடு இருங்க. ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா பக்கத்தில் அந்த குழந்தை இருந்தாக்க அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு தெரியாமல் வாங்கி கொடுங்க, காசு கம்மியாக இருந்தால் கூட. அது மாதிரி உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் போது யாராவது இப்போ குழந்தைகள் பார்க்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சுங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் இருந்து நிறையா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொஞ்சுங்க. பாரபட்சம் காட்டாமல் அன்பு காட்டுங்கள். நஞ்சில பிஞ்சை கலந்து விடாதீர்கள். அவர்கள் வளர்ந்தால் அவருடைய மனநிலை பாதித்தனால ஒரு சைக்கோ மாதிரி எதையும் புரிஞ்சுக்கிறாம அவர் ஏக்கத்துக்கு ஆளாயிருவார்கள். சின்ன பிள்ளையில் ஒரு ஏக்கம் ஏற்பட்டு விட்டால் அந்த குழந்தை என்ன ஆகும்னா கடவுள் மேலேயே கோபத்துக்கு ஆளாயிரும். நம்மளை ஏன் இப்படி கடவுள் படைச்சாரு, கடவுள் நம்ம மேலே கோபமாக இருக்காரோ, எல்லாத்த விட நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கேவலமாக படைச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் கிடைக்கிற அன்பு ஏன் நமக்கு கிடைக்கல, இப்படிலாம் சிந்திச்சு அது ஒரு சைக்கோ மாதிரி அந்த குழந்தை ஆயிரும். அப்படி ஆரம்பித்தா அதுக்கு அப்படி அந்த குழந்தை ஆயிட்டா அந்த குழந்தைக்கு நிதானங்கள் இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய குழந்தையை ஆகிவிடும். அதனால் தலைமுறைகளை என்ன செய்யணும், நீங்கள் சரியாக எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் இப்படி நடந்துட்டா எந்த குழந்தையும் பாதிக்காது, சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் சமுதாய அக்கறை இருக்கணும், சரிங்களா? சமுதாய அக்கறை இருக்கணும். ஆமாம், என்ன அக்கறைன்னு கேட்டிங்கன்னா நம்மளில் நம்மளுடைய வாழ்க்கை பிறருக்கு பொறாமை ஏற்படுத்தக்கூடாது. அது அன்பைத்தான் ஏற்படுத்த வேண்டும். அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும். அப்போ தான் அவர்கள் நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டார்கள். எப்படின்னு கேட்டால் ஒரு கறி குழம்போ ஒரு ஜால்னாவோ ஒரு விசேஷமான உணவுகளை தயார் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்கணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அண்டை வீட்டுக்காரன் பட்னியாக கிடக்கும்போது எவன் வவுறு நிறைய சாப்பிட்டு விட்டு அவன் உறங்குகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை, அவன் மனிதனே கிடையாது, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் எப்படி அவனால் தூங்க முடியுது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, சரிங்களா? இதை புரிஞ்சு உணர்ந்து சமுதாய பொறுப்புணர்வோடு நீங்கள் நடக்கணும். இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சமுதாய பொறுப்புணர்வை பற்றி. நான் அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா?